அன்பு மக்களே, என்னை கவர்ந்த திருத்தந்தை பிரான்சிஸ். நீதிமான்களின் ஆன்மாக்கள் கடவுளின் கையில் உள்ளன. அகிலமே வியந்து ஆடுமே. அனைவரையும் அரவணைத்த இறைவனின் இரக்க முகம், கள்ளமற்ற சிரிப்பால் அனைவரையும் கொள்ளை கொண்டவர். புலம்பெயர்ந்தோருக்கும் அனைத்தும் இழந்தோருக்கும் ஆதரவு கரம். அகில திரு அவையை திரு அவை என திருத்தி அமைத்து விளிம்பிற்கு தள்ளப்பட்ட மக்கள் சார்பாக நின்ற அஞ்சா நெஞ்சர். 140 கோடி கிறிஸ்தவர்களுக்கு தன்னிகரற்ற தலைமைத்துவத்தால் உலகளாவிய திரு அவையை கூட்டியக்க திரு அவையாக ஒன்றிணைத்து நம்பிக்கையின் எதிர்நோக்கிகளாக வாழ பணித்தவர். தோற்றத்தில் எளியவர், பார்ப்பதற்கோ அழகானவர், அணுகுவதற்கு இனியவர், குழந்தைகளோடு குழந்தைகளாகி மகிழ்பவர், மக்களை அன்பால் அரவணைத்து கொண்டவர் நாம் திருத்தந்தை பிரான்சிஸ். இறைவன் கொடுத்த கொடையாம் மானிட பிறப்பால் தன்னை முழுமையாக மிளிர வாழ்ந்தவர். இறைவனின் அடுத்த கொடையாம் குருத்துவ பணிவாழ்வில் இயேசுவின் மறு பிரதிநிதியாக மக்களின் குருவாக உழைத்தவர். இறைவனின் மிகச் சிறந்த அழைப்பாம் திரு அவையின் தலைவர் பாப்பரசர் என்னும் தலைமைத்துவத்தால் உலகளாவிய திரு அவையை கூட்டியக்க திரு அவையாக ஒன்றிணைத்து நம்பிக்கையின் எதிர்நோக்கிகளாக வாழ அழைப்பு கொடுத்தவர். சிலுவையை நம்பிக்கையின் சின்னமாக்கி எல்லா எதிர்ப்புகளிலும் கொண்ட குறிக்கோளில் தளராது அயராது உழைத்து விண்ணை சேர்ந்தவர். நல்ல தலைவரை இழந்துவிட்டோமே என அவர் பிரிவால் வருந்தினாலும் முழுமையை நோக்கி வாழ ஆழமான பதிவுகளை விட்டு சென்ற நமது திருத்தந்தை பிரான்சிஸ் அடியொற்றி வாழ்வதே சிறப்பானது. நன்று நன்று நல்ல பணியாளரே, என் தந்தையின் பேரின்பத்தில் பங்குகொள் என்று அவரை இன்று விண்ணகம் வரவேற்று கொண்டிருக்கும். தடம் பதித்து சென்றவரின் பாதையில் யுபிலி ஆண்டின் நிறைவை காண முயல்வோம்.